ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம சேனல் என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னா 11th மேக்ஸ் செகண்ட் டிவிஷனில் கேட்ட கொஸ்டின் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். கொஸ்டின் நம்பர் 28 கேட்டிருந்தாங்க. எவால்வேட் இன்டெக்ரல் 1/sin² x cos² x into dx. தட் மீன்ஸ் இந்த இன்டெகிரேஷனோட வேல்யூ என்ன அப்படின்னு ஃபைண்ட் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ இந்த இன்டெகிரேஷன் நம்ம வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம் பாருங்க. நான் இல்லாட்டி பி ஐன்னு வச்சுக்கிறேன். ஸோ இப்போ இந்த இன்டெகிரேஷன் வந்து மல்டிப்ளிகேஷன் இருக்குது. மல்டிப்ளிகேஷனில் இருந்தால் நம்ம இன்டெகிரேஷன் டைரெக்டாக பண்ண முடியாது. அடிஷன் சப்ராக்ஷன் இருந்தால் தான் நம்ம இன்டெகிரேஷனை ஸ்ப்ளிட் பண்ணி நம்ம இன்டெகிரேட் பண்ண முடியும். இப்போ இது மல்டிப்ளிகேஷனாக இருக்குது, நம்மளால் பண்ண முடியாது. அப்படியேனாலும் வெறும் sin² இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் 1/sin²னா அது cosecant² எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்டெகிரல் ஃபார்முலா இருக்குது, அப்ளை பண்ணிக்கலாம். பட் எனக்கு ரெண்டு காம்பினேஷனாக இருக்குது, என்னால் இன்டெகிரேஷன் பிரிக்க முடியாது. ரைட்டா? அப்போ என்ன ஐடியா பண்ணலாம் பாருங்கள். மேலே எனக்கு 1 இருக்குது, 1 ஏதாவது யூஸ் பண்ண முடியுமான்னு பாருங்கள். ஏன்னா sin² cos² இருக்குது. அப்போ அது வர வச்சு ஏதாவது ஒரு ஃபார்முலா இருக்கா அப்படிங்கிறது பாருங்கள். 1 எப்படி எழுதிக்கலாம்? sin² x + cos² xோட வேல்யூ 1. அப்போ நியூமரேட்டர் இருக்க இந்த 1 நான் எப்படி இருக்க பார்த்தீங்கன்னா sin² x + cos² xன்னு இருக்கேன். ரிமைனிங் எல்லாமே நமக்கு அப்படியே தான் இருக்குது. இப்போ இது அடிஷன் டேர்ம் எனக்கு மாறிடுச்சு. அப்போ இந்த கீழே அந்த டினாமினேட்டர் இதுக்கும் உண்டு இதுக்கும் உண்டு. கரெக்டாக? அப்போ ஸ்ப்ளிட் அப் பண்ணிடலாம் அடுத்த ஸ்டெப்பில். அப்போ எப்படி ஸ்ப்ளிட் ஆகும் பாருங்க. இன்டெகிரல் sin² x / sin² cos² x into dx தனியாக ப்ளஸ் cos² x / sin² x cos² x into dx. இப்போ இந்த ஸ்டெப்பில் என்ன பண்ண முடியும் அப்படின்னா இன்டெகிரேஷனை ஸ்ப்ளிட் அப் பண்ண முடியும். டைரெக்டாக இங்கேயே உங்களால் என்ன பண்ண முடியாது அப்படின்னா இன்டெகிரேஷனை ஸ்ப்ளிட் பண்ண முடியாது. ஏன்னா இது ப்ராடக்ட்ல இருக்குது. ரைட்டா? இதுக்கப்புறம் உங்களுக்கு சிம்பிள் தான். sin² x கேன்சல். ஸோ 1/cos² x பேலன்ஸ் இருக்கும். இங்கே cos² x கேன்சல். 1/sin² x பேலன்ஸ் இருக்கும். ஸோ 1/cos² xங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா secant² x. 1/sin² xங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா cosecant² x. இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு தான் உங்களுக்கு இன்டெகிரேஷன் ஃபார்முலா இருக்கே தவிர நீங்கள் இப்படியே வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்டெகிரேஷன் ஃபார்முலா இல்லை. ஸோ இன்டெகிரல் secant² x ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா tan x. ஏன்னா tan x டிஃபரன்ஷியேட் பண்ணாதான் உங்களுக்கு secant² x வரும். இன்டெகிரல் cosecant² x ஓட ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா -cot x. அப்போ இது இன்டெகிரேஷன் வேல்யூ -cot x. அப்போ ஓவரால் இந்த சம்மோட ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா tan x - cot x + c. ஒரு சின்ன ஐடியா நீங்கள் யோசிக்கணும். 1 இந்த மாதிரி பேட்டர்ன் எழுதிட்டீங்கன்னா தென் ஆஃப்டர் ஈஸி ஒன்லி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.